பள்ளி வாகனங்கள் இல்லாததால் பழங்குடியின மாணாக்கர்கள் பள்ளிக்கு செல்லாமல் இடைநிற்றலாகிவிட்டார்களா? முதலமைச்சர் எடுத்த உடன் நடவடிக்கை. ஆறு மாவட்டங்களுக்கு விரைந்து சென்ற 26 பள்ளி வாகனங்கள். ஈரோடு, நீலகிரி, சேலம், திருச்சி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு பழங்குடியினர் நலத்துறை சார்பாக 26 வாகனங்களை முதலமைச்சர் பள்ளி செல்ல வாகனம் இல்லாததால் இடை நின்றுவிட்ட மாணவர்களின் அவலத்தை போக்குவதற்காக இந்த வாகனங்களை அந்த மாணவ செல்வங்களுக்காக அர்ப்பணித்து அதனை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 3,62,00,000 மதிப்பீட்டில் 23 வாகனங்களும், பெருநிறுவன சமூக பொறுப்பு அமைப்பின் நிதியிலிருந்து 3 வாகனங்களும் முதலமைச்சரால் வழங்கப்பட்டு கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்.